என் கேள்வி சங்கீதம் 76, 7, 8, 9 உள்ளது. இது சொல்கிறது, தேவனே, நீர் பயங்கரமானவர். நீர் சினம் அடையும் போது ஒருவனும் உமக்கு எதிராக நிற்க முடிவதில்லை. 8 முதல் 9 கர்த்தர் நீதிபதியாக இருந்து அவரது முடிவை அறிவிக்கிறார். தேசத்தின் எளிய ஜனங்களை தேவன் மீட்டார். பரலோகத்திலிருந்து அவரின் முடிவை தந்தார். பூமி முழுவதும் அமைதியாக பயத்தோடு காணப்பட்டது. என் கேள்வி, பூமியின் சாந்தமானவர்கள், நாம் அறிந்திருக்கிறோம் மோசே மற்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகியோர் என்று, எவ்வாறு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக சாந்தமாக இருக்க முடியும் என்பதை கற்பிக்க வேண்டுகிறேன். நல்லாவே, இங்கே அவர்கள் பேசும் அடக்கமானவர்கள் முழு தேவாலயத்தையும் குறிக்கின்றனர். அது கடவுளுக்கு மாறுவது. இந்த சாமம் அது முடிகின்றது. அது எப்போது அமர வாழ்வில் இருக்கும்போது கடவுள் தனது தேவன் நீதிபடி மதிப்பது போது அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவன் புதிய வானம் புதிய பூமி இருக்கும் என்று சொல்கின்றான். அவனே ஒளியை வைத்துக் கொள்கின்றான். ஏனெனில் சூரியன் அல்லது நிலா இல்லை. ஆடுவின்றிது ஒரு அழகான கல்யாணம் நடக்கும் என்று அது ஒளிபரப்புகிறது. அது ஆடுவின் கல்யாணம் என்று கூறுகிறது. இது பூமியின் அனைத்து மெல்லியோரையும் காப்பாற்றுவதற்கான வசனம் நிறைவேறும் இடம். ஆரம்பத்தில் இராதியிலிருந்து இறுதி வரை கடவுள் அவர்களுக்கு பேசியவர்கள் அவரது சபைக்காக மேகங்களில் வரும் கடவுள். அப்பொழுது அனைத்து மேலும் 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 அனைத்து மெல்லியோரையும் நாம் வாழ்த்துவோம். மெல்லியோர் என்பது தமது இருதயத்தில் கடவுளை நம்பி அவரின் வழியை தேடி வாழ்க்கையின் முடிவு வரை அவரை பின்பற்றுவதற்கு ஆவலானவர்கள். அவர்கள் மெல்லடக்கமற்றவர்கள், கலக்கமானவர்கள், அகங்காரம் உள்ளவர்கள், பெருமையானவர்கள், கல்லையான இதயமுள்ளவர்கள், முட்டாள்கள், கடவுளை நம்பாத நாத்திகர்களாக மாறுவர்கள். கடவுள் இல்லை என்று நினைக்கின்றனவன் மெலிந்தவன். மெலிந்தவன் என்பது ஏற்கும், நம்பும், எங்கள் கடவுளுக்காக இருதயத்தை தயாரிக்கும் ஒருவன். ஆகையால் ஒரு நபரின் அனைத்து தேவைகளும் அவருக்கு அன்பு, அருள், கருணை, அமைதி இருக்க வேணருள் கொள், அமைதி பெறு, மெலிந்திரு. இது மெலிந்தவர்கள் ஆவியின் அனைத்து 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 பழங்களையும் சேகரிக்கும் என்று சொல்கின்றது. அவர் அவற்றை சேகரிக்கின்றார், பின்னர் அவர் மீட்படுகின்றார். கடவாவனம் ஏற்கனவே அவனுக்கு சேர்ந்துள்ளது. அவன் சொல்வான், இங்கு கர்த்தர் பூமியின் மெலிந்த மக்களை காப்பாற்றினார். ஆதி முதல், அதாவது ஆதாம் முதல் முடிவு வரை கர்த்தர் வரும்போது அவர்கள் காப்பாற்ற பாருங்கள், நம்புங்கள், இறைவனை தேடுங்கள். அவர்கள் மெலினவர்கள், தங்கள் இதயத்தை இறைவனுக்காக அமைத்தவர்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்கின்றார், மெலினவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யப்படும். இந்த பொருள் பூமி அல்ல, ஆனால் முடிவற்ற வாழ்க்கையை குறிக்கின்றது. புதிய வானம் மற்றும் புதிய பூமி. ஆகையால் இது மெலியவர்கள் முடிவற்ற காலத்தில் இந்த புதிய பூமியை பெறுவார்கள் என்று கூறுகின்றது. இங்கு நீதிபதி மற்றும் காப்பாளராக உயர்ந்து வந்தார். இது நடந்ததில்லை, இது நிகழ்வாகியதில்லை. வெளிப்பாட்டில இது முடிவு காலத்திற்கானது என்று கூறப்படுகிறது. அதாவது கர்த்தர் நீதி பரிசீலனை மேற்கொள்வாரதியின் ஏரியில் சிலர் மற்றும் மற்ற சிலர் என்றுமான வாழ்க்கைக்கு. ஆகையால் இந்த வசனங்கள் முன்கணக்குகளாகவும் பாடும் ஒருவரின் வாயிலிருந்து கடவுளின் ஆவியால் பேசப்பட்டன. இங்கே அது அசாப், அவரின் பவரது பாடல்கள் கடவுளின் ஆவியில் எடுக்கப்பட்டவை. அவர் ஒரு குரு, ஒரு முன்னோடி. ஆவி அவரை இவ்வாறு பேச அழைத்து வந்தது, அவர்களே அது என்ன என்பதை புரியாமல். ஆனால் இங்கு இது முதலில் இந்த அனைத்து மக்களின் வாயிலும் இந்த அதிசயங்களை பற்றி பேசும் வார்த்தை இசையுடன், மிகவும் அழகானது, இசைகளுடன் இருந்தது. அதாவது நான் சாமங்களை மிகவும் விரும்புகிறேன். சாமங்கள் கரதிகமாக, சாமங்கள் கடவுளை புகழ்வதற்கு அழகான ஒன்றுகள். ஏனெனில் நாம் கடவுளுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆகையால் நாம் அவற்றை சாமங்களிலிருந்து நகலெடுக்கின்றோம்.